பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர்களுக்கு கொஞ்சிட்டு கொடுத்து விழா குழுவின் சார்பில் வரவேற்பு வழங்கப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். கடல் கடந்து தமிழ் சமூகத்தின் பெருமையை உலகுக்கே செல்லக்கூடிய அரும்பெரும் மக்களாக விளங்கக்கூடியவர்கள், நாடறிந்தவர்கள், உலகம் அறிந்தவர்கள், தடம் பதித்தவர்கள், தமிழர்களாக சிந்திக்கக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்களுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். மாநாட்டு மலரை வடிவமைத்த குணவதி மைந்தர் அந்த ரவி அண்ணா ரிப்போர்ட்டராக இருந்து சீஃப் ரிப்போர்ட்டராக மாறி ஒரு தலைமை நிருபராக ஊடகவியலாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர். மாநாட்டு மலரை வடிவமைத்தவர் ரவி குணவதி மைந்தன் அவர்களை விழாக்குழுவின் சார்பில் அழைத்து மகிழ்கிறோம். ஐயா அவர்களுக்கு மாநாட்டு குழுவினுடைய தலைவர் சித்தர் திருத்தணிகாசலம் அவர்கள் பூங்குக்கு கொடுத்து வரவேற்கிறார். குணவதி மைந்தன் அவர்களுக்கு மாநாட்டு மலர் வெளியீட்டு விழா ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை குரலாக, எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் என்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் மாநாட்டு மலரை வெளியிட திரைப்பட இயக்குனர், தடம் பதித்த தமிழர் ஐயா தங்கர் பச்சான் அவர்கள் மாநாட்டு மலரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேகரன் எம்ஏபிஎல் அவர்களும், வர்ணனையாளர் ஐயா பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களும், மாநாட்டு குழு தலைவர் அவர்களும் சேர்ந்து பெற்றுக் கொள்கிறார்கள். மாநாட்டு மலர் எல்லாரும் பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். மாநாட்டுடைய சிறப்பு அமைச்சர்களை மலராக கொடுத்து இப்போது வெளியிடுகிறோம். பெரும் நன்கொடை பெரும் நன்கொடை ப்ரோ அதனைத் தொடர்ந்து நிகழ்வு தொடங்குகிறது. அரங்க நிகழ்வு வரக்கூடிய வணிக மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் ஓரிரு நிமிடங்களில் தங்கள் நல்ல கருத்துக்களை பதிவு செய்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டச் பண்ணா போதும்.
வீடியோவில் போய் பார்த்துன்னு வச்சுக்கேன், லெஃப்ட் தான் தலைகீழ போயிட்டு இருக்கோம். ம் அது ஒரு பக்கம் போயிடணும், எடுக்கக்கூடாது. ம் மாநாட்டு நிகழ்வு வந்திருக்கிறது. திரும்பி இதெல்லாம் வரக்கூடியவர்கள் 2 நிமிடத்தில் திருப்பி வச்சு படிக்கணுமா? போட்டு ப்ளீஸ் பண்ணுங்க. நான் அதை மறுபடியும்